ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைரக்ட் ஆர்டர் பேக்கிங், தென் அமேசான் ஆர்டர்ஸ், ஃப்ளிப்கார்ட் ஆர்டர்ஸ் பேக்கிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிஜமாகவே உங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வரும். வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த கஸ்டமர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்க ஒரு அமேசான் கஸ்டமர். அமேசானில் 1 பேக்கெட் ஆஃப் தர்மிகா பாம்ஸ் ஃப்ரூட்ஸ் பவுடர் ஆர்டர் பண்ணியிருந்தவங்க. அவங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து மெசேஜ் போட்டு விட்ருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள்கிட்ட வந்து டைரெக்டாக வாங்கிக்கோங்க, உங்களுக்கு கம்மி பைசாலாம் தருவேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க போட்ட ஆர்டர் வந்து இந்த மாதிரி 4 பேக்கெட்ஸ் ஆஃப் பாம்ஸ் ஃப்ரூட்ஸ் பவுடர், தென் 1 kg வாஷிங் சோடா. அந்த வாஷிங் சோடா எப்படி பண்ணாங்க அப்படின்னா, வேறு என்னென்ன பொருளாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ நம்ம சொன்ன ப்ராடக்டில் இந்த ப்ராடக்ட் அவங்க ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து செலக்ட் பண்ணாங்க. பாம்ஸ் ஃப்ரூட்ஸ் ஒரு 1600, இது ஒரு 200 ப்ளஸ் 1800 ருப்பீஸ்க்கான ஆர்டருங்க இது. ஏன் இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பாட் பேமெண்ட்டு கிடைக்கிற ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஒரு டைரக்ட் ஆர்டர் வந்ததை வந்து எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் உணர்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆர்டர்ஸ் வந்து பேக் பண்ணுறோம். ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஃபர் போய்கிட்டுருக்கு. அதனால் நிறைய ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. அமேசானில் வந்து சிஓடி ஆப்ஷன் வந்து கிடையாது எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு. அதனால் இப்போ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறவங்க ஃப்ளிப்கார்ட்டில் சிஓடி ஆப்ஷன் யூஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. சில பேர் அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அமேசானில் ஆர்டர் பண்ணவங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு நம்ம அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு 2 ப்ராடக்ட்டுமே வேணுமா அப்படின்னு கேட்டு தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம திரும்ப யாருக்குமே அனுப்ப முடியாது, அந்த மாதிரி வந்துடும். அதனால தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, பிரமிட் கேப்பை பிஸ்னஸ்க்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பயன்படுத்துகிற முறையிலேயே பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல் ப்ராடக்டையும் பேக் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஒரு 10 செகண்ட்ஸ் அல்லது 15 செகண்ட்ஸ் வந்து இந்த பிரமிட் கேப்பை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். இது மூலமாக யாருக்கு போகணுமோ அந்த ப்ராடக்ட் கரெக்டாக போய் சேரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ப்ராடக்ட் கரெக்டாக போய் டெலிவர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டோம். அதுவும் அந்த கஸ்டமர் வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய ப்ராடக்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டு நச்சரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம்ஸே உங்களுக்கு வந்து இருக்காது. அப்புறம் வந்து பேக் பண்ண ஆர்டர்ஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு இல்லை. நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஒரு பெரிய அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மில்லட்ஸு பண்ணுறீங்க, சோப்பு பண்ணுறீங்க, ஆயில் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவீங்க இல்லையா, இந்த எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒன்று ஃபுல் பேக்கிங் பண்ணிடுங்க. ஒரு ப்ராடக்டாக எடுத்து எல்லாத்தையும் அந்த அட்டைப்பெட்டியில் போட்டுருங்க. அட்டைப்பெட்டியில் போட்டு அதுக்கு மேலே ஒரு பிரமிட் கேப் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எல்லா ப்ராடக்டையும் வந்து யூனிவர்ஸ்லேருந்து வந்து எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது மூலமாகவும் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். அது மாதிரி ஆர்டர் வராத அன்னைக்கு யாருமே கவலைப்படாதீங்க. ஆர்டர் வராத நாள் வந்து என்ன தெரியுமா மீனிங், நாளைக்கு நிறைய ஆர்டர் வரப்போகுது, அதனால் இன்றைக்கி நிறைய பேக்கிங் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு வராத அன்னைக்கு சோர்வடையாமல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்டையும் எடுத்து பாருங்கள். நம்மள்ட்ட இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு யோசித்து பாருங்கள். அதுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இது வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக நான் அனுபவித்த பலன். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன் நிறைய சீக்ரெட் புக்கை பற்றி. அந்த சீக்ரெட் புக்கிலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லேயே சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். இது மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் ஏதாவது ஒரு சின்ன வகையில் என்னுடைய ஐடியா உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். கொரியர் பார்ட்னர் வந்து கொரியர் எடுத்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.